கை வலிக்குது. அவளே டாஸ்க் வச்சல, நீ இறக்காம நாங்க இறக்க மாட்டோம்டி. ஆமா கலி, ஆமா. அவ இறக்காம நம்ம கை இறக்கவே கூடாதுல்ல. முறத்த கூட இருக்க மாட்டேன். ஏன் வச்சுட்டு எவ்வளோ தோத்தி இறக்குங்களா? முடியாது. ஃபர்ஸ்ட் தூக்கவே மாட்டோம். பயங்கரமா வலிக்குது கை இப்படி வச்சுட்டு இருக்குது. வச்சுக்கோடி வச்சுக்கோ. என்ன எங்களை வர வச்சு டார்ச்சர் பண்ணல? நான் என்ன பண்ணேன்? உன் டியூட்டி டைமுக்கு நீ ஒரு அடிச்சா தான் டியூட்டி பார்த்தேன். உன் கூட இருக்க துணைக்கு வந்த சும்மா பாவத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு வேலை தெரியுமா? எங்களுக்கு பெண்டே கைடுச்சு. அதானே, எங்க டியூட்டில கூட எங்களுக்கு அவ்வளவு வேலை வந்திருக்காது. இதுக்கு எல்லா காரணம் நீ தாண்டி. நீ தோத்ததான் நாங்க விடுவோம். நான் தோக்க மாட்டேன். நீங்க எழுத இறக்குற வரைக்கும் நான் இறக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு ஃபுல்லா இப்படி வச்சுட்டு. ஆமா, என்ன கேர்ளி போன் எடுத்துட்டு வந்தானோ போனே வரல. அதான் சொன்னல, அதனால பயப்புல பிஸியா இருக்கு. ப்ராடக்ட் வாங்காம அது வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாது போல. ஓ சரி சரி. என்ன இந்த பிரவீன் பக்கிய காணோம்? அது டபுள் ஷிஃப்ட் எடுத்துக்கல, நைட் ஷிஃப்ட் எடுத்துச்சு. ஓ, நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டாரு. சரி சரி, சந்தோஷமா இருக்கட்டும். கொழுப்பு கலி உனக்கு, கொழுப்பு. பரவாயில்ல, கை வலிக்குது தெரியுமா? சொல்றேன் இறக்கிடு. அடைச்சி இதை சொல்லல. என்ன கலி கஷ்டம், நம்மள அடுக்க விட்டுட்டாங்களே கலி. அதெல்லாம் எவ்வளவு வெயிட்டு முடியல. நம்மள ஒரு சின்ன குழந்தை ட்ரீட் பண்ற மாதிரியே பண்றாங்க. ஆமால, இதெல்லாம் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் வேலை வாங்கலாம். பிஜி முடிச்சு நம்மளே வேலை வாங்குவாங்க. நம்ம அளவுக்கு இழிச்ச வாய் மூஞ்சிங்க வேற யாரும் இல்ல. இதெல்லாம் சரிதான். இப்ப இருக்க பசங்க எல்லாம் விவரம் உஷாரா இருக்கு. ஆமா ஆமா, நம்ம தான் தத்தியா இருக்கும். மாறுறோம் கலி. ஆளே இடம் மாறுறோம். இதுல என்ன ஏண்டி அதை வேற நாய் பார்த்தாத பாய். அதை நினைச்சாலே ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஃபேர்வெல் வேற இருக்கு. ஆமா. ஏய், ஃபேர்வெலுக்கு ஒரே மாதிரி சாரி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எத்தனை வாட்டி இதே சொல்லுவேன், அதான் சரி நீட்டல. சீரியஸ் போடலாமா? கொன்றுவேன். கலி அது என்ன எனக்கு பிடிக்கலடி. லூஸ் பாய். போட்டுக்கோங்க, அந்த புடவைக்கு நான் கை வச்சுக்கிறேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரி, ஷாப்பிங் போலாமா? நாளைக்கு போலாமா? அது என்ன பாய் நாளைக்கு? இன்னைக்குதான் பைப்பில் கொஞ்சம் பிஸியா இருக்கே, அதான். புருஷனோட தான் வருவீங்க. இங்க வந்து நான் எங்கேயுமே அவர் கூட வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதான். சரி சரி போலாம். நானும் பிரவீன் வர சொல்லிட்டேன். இப்படி வருவோம் போ. அது என்ன சரிதான். நாம ஷாப்பிங் இதுல அவங்க எல்லாம் வராங்கல்ல, கண்டிப்பா வருவோம். ஆமா ஆமா, அவங்களுக்காக வேணா வருவோம். அவங்ககிட்ட சொல்லிட்டியா? இல்ல, நாளைக்கு சர்ப்ரைஸா கூட்டு போலாமா? சர்ப்ரைஸ்? அது நமக்கு ஷாக் ஆயிட போகுது. நான் என்ன, இன்னொரு நாள் ஷாப்பிங் பார்த்துக்க வேண்டியதான். அதான், அதெல்லாம் என் பாய் ஃபார்ம்ல இருப்பா. நாளைக்கு எப்படி அவங்க கூப்பிடுறது? நாம ஆஃபீஸ்க்கு போய் அப்போ ஆஃபீஸ்க்கு போலான்ற. போலாம். சரி வா பாய் போலாம். ஓகே வாங்க போலாம். முடியாதுடி, டயர்ட் ஆகுது. ஒழுங்கா கிளம்பிடலாம் வா, வேற யாரும் பாக்குறதுக்கு. அதுக்குதான் பிரகதி மாதிரி இருக்கணும். எப்படி எஸ்கேப் ஆனா பத்தியா? அவளுக்கு ஆள் இருக்கு, கூட்டு போனா. நான் உன்னை நம்பி தானே வெயிட் பண்றேன், வா போலாம். சரி பாய், கூட்டு போறவா. வேற யாராவது மடக்கிடுவாங்க. வாடி போலாம், செம டயர்டா இருக்கு, தூக்கமே இல்லை. ஏன் பாய் இப்ப அடிக்கடி தூக்கமே இல்லைன்ற? பயப்புல பேசிக்கிட்டே இருக்கணும், தூங்க கூடாதுன்னு நான் என்ன பண்ணட்டும்? ஓ, அதான் விஷயம். ஆமால, அதான் விஷயம். நான் தான் பிரச்சனை ஆகும் பயப்புள்ளைக்கு. நேற்று ஃபுல்லா அந்த கான்ட்ராக்ட் டென்ஷன்ல நான் வேற போன் எடுத்துட்டு வரல. அந்த கான்லாம் இருந்துச்சுல்ல, தெரியாதா? பேசிக்கிட்டே இருக்கணுமா, அப்பதான் ரிலாக்ஸ் ஆகிறோம். அதனால பேசிட்டு இருந்தேன். ஆமா, படுக்கலாம் சொல்லிட்டு சொன்னதுதான். படுத்ததுக்கு அப்புறம் வெறும் பேச்சுதான். தூங்கவே விடலையே ரொம்ப நேரத்துக்கு. அப்புறம் எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரியாது. அவர் எப்ப தூங்கினாருன்னு கூட தெரியாது. அவருக்கு மட்டும் தூங்கிட்டேன். ஒருத்தி ஒரு காலத்துல ராக்கோழியா இருந்தா. ஆனா அவ புருஷன் எப்போ இங்க வந்தாரோ இந்தியாவுக்கு, பயப்புல தூங்குதே. என்ன கதை? அதெல்லாம் பெரிய ரீசன்ல எதுவும் இல்ல. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோப் உள்ள ஆள் நம்ம கிட்ட வந்தோடனே கிடைக்கிற சந்தோஷம். ஹோப்புள்ள. சரிவா, உன்னை விட்டு வர வீட்டுக்கு போனோம். அப்பலாம் ஓகே போலாம். என் தங்க பொண்ணு என்கிட்ட வந்து எவ்வளவு நாள் என்னடி புக்கு கைமா இருக்க? நீங்க இவ்வளவு நாள் இருந்ததுனாலதான் புக்கை தொடாம இருந்தா. இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டால, நீங்க யாருமே இல்லையேன்னு ஆமாட்டம் இங்கதான் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்தோடனே அப்படியே அவங்க அப்பா மேல சாஞ்சா நீங்க எல்லாம் என்ன உள்ள வரீங்க? அப்ப என் தங்கச்சி வெறும் புக்கு கூட தான் இருக்கும். சும்மா போர் அடிக்குதுன்னு படிச்சுட்டு இருந்தேன். இங்க தாண்டா அவன் என்ன வரல இன்னும். வருவாமா, அவன் பெங்களூர் போயிருக்கான். பெங்களூரா? ஏய், உனக்கு தெரியாதா? தெரியாது. கிட்ட கூட சொல்லல. சொல்லல. சொல்ற பெங்களூர் அப்ப இன்னைக்கு வரமாட்டானா? அவன் எப்படி நைட்டு தங்குமா பாருமா. அதெல்லாம் கிளம்பிட்டான், வந்துட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க, ஒன்னும் புரியல. ஏதோ பெங்களூர் போனாமா, ஹையர் ஆஃபீஸர் கூட மீட்டிங்க்கு போயிட்டு அந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டான்.
அப்புறம் ப்ராஜெக்டை வாங்கிட்டான். ஆ ஆமாப்பா. அது நேத்தே சொன்னாரு, நாளைக்கு அவர் கையில கிடைச்சிரும்ட்டு டாக்குமெண்ட். ஓ, அந்த ப்ராஜெக்ட் வாங்கின விஷயம் எனக்கு தெரியும். தெரியும், லேட்டா வருவேன்னு சொன்னாரு. ஆனா அதை வாங்க பெங்களூர் போயிருக்கு. அப்போ காலையில டிராப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா பெங்களூரா? இல்லை ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் மதியத்துக்கு மேலே தான் போனான். மதியத்துக்கு போயிட்டு எப்படா வருவான்? போனான் அங்கேருந்து முக்காவரும் அந்த இடம் போயிட்டு வாங்கிட்டான். எல்லாம் சைன் போட்டு எல்லாம் முடிச்சு எல்லாம் மெயில் போட்டாச்சு. அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டான், ஃப்ளைட் ஏறிட்டான், வந்துட்டு இருப்பான் அந்த வேலை. பொறுமையா தங்கிட்டு காலைல வந்துருக்கலாம்ல. அவன் வெளியே எப்படி தங்குவான் பாரு. கிட்டே சொல்லவே இல்லை. என்ன நத்து என்ன யோசிக்கிற? ஏன் பெங்களூர் போகணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ திட்டுவேன்னு நினைச்சாலும் திட்டு வேணாம், இதுக்கு இப்படி போயிட்டு உடனே வராது, அதனால. ஓ சரி சரி. சரி, எல்லாம் எங்க படுக்க போறீங்க? நான் ரூமுக்கு போறேன். நானும் என் நாத்து ரூமுக்கு போறேன்ப்பா. சரி, பால் ஏதாவது குடிச்சு கிளம்புறீங்களா? இல்லம்மா, தூக்கம் வந்துச்சு, நான் கிளம்புறேன். ஆமாத்த. உனக்கு என்னடா? இல்லை, நான் கொஞ்ச நேரம் எங்கள் அப்பா கூட தான் இருக்க போகிறேன். குடித்தாங்க அப்படியே சாஞ்சு கோப்ப மேல. உங்க அப்பாலாம் தூங்க வேணாம். ஏன் சாமி, ஏன்? இல்லைங்க, தூங்க வேண்டாம். இப்போ என்ன உங்கள் பிரச்சனை? ஒன்றும் இல்லாம ஒன்றும் இல்லை, நீ ஆச்சு உங்க அப்பா வச்சு. நீங்களும் தூங்கக்கூடாது, இப்படியே உட்காருங்க. நீங்க அப்பா பொண்ணு கேட்ன போங்க, என்னைய உட்கார சொல்ற? நகர்ந்து பாருங்க, அப்பதானே இருக்கு. அப்ப நானும் அவசரஸ்ட்டு. ஆமா. சரிடி சரி. நாங்க போய் தூங்கலாமா இல்ல? இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. இதெல்லாம் ஓவர்டி, ரொம்ப ஓவர். ஓ, உங்களுக்கு அவ்வளவு சரிப்பு. ஓ சரி சரி சரி, நீங்க போய் தூங்குங்க. நல்ல தங்கச்சி, கரெக்டா விட்டாலும். அவங்கள மட்டும்தான் போக சொன்னேன், உன்ன இல்ல. நீ எங்க கூட இங்கே போடு, நம்ம 4 பேரும் ஒன்னா படுத்துக்கலாம். அவங்க போட்டோம். இது நாத்து, இதெல்லாம் ரொம்ப நியாயம். திட்டினீங்கல்ல, போங்க. முடியாது முடியாது முடியாது. உங்ககிட்ட முடியுமா முடியாதான்னு நாங்க கேட்கல. இட்ஸ் அவர் ஆர்டர். ஓகே? ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி பண்ணாதடி. அப்படித்தான் பண்ணுவேன். செல்லம்ல கிடையாது. பதிலுக்கு நானும் பழி வாங்க வேண்டி. வாங்கிக்கோங்க. அண்ணிய வச்சு செய்யற போல. வாய் கொழுப்பாயிடுச்சுப்பா, அதான் நாத்தனார் யாருன்னு காட்டுறேன். சும்மா நடத்து, ஊராஜ்யம் தானே, என்ன பண்ண முடியும்? பாவம் என் மருமக. நான் சிக்கின மாதிரி இப்ப என் மருமக சிக்கிட்டா, அப்படிதானே? ஐயோ யோ யோ யோ, அப்படியே மருமக மேல பாசத்தை பாருப்பா. இப்பெல்லாம் நான் அவங்களுக்கு தேவையில்லாதவ. ஓ, நீ தேவையில்லை. ஆமா, இப்போ உங்க பாசம் ஃபுல்லா உங்க மருமக கிட்டதான். என்னதான் கைட்டி விட்டுட்டீங்களே. கைட்டு விட்டுட்டேன். ஆமா, மாமியார் மருமக தான் குசு குசு குசுன்னு ரகசியம் பேசுறீங்க, என்னென்னவோ பேசுறீங்க, என்னென்னவோ பண்றீங்க. இப்ப நான் தான் உங்களுக்கு தேவையில்லையே. நான் கூட மாமியார் மருமக சண்டை வரும், நாத்தனார் சண்டை வரும்னு பார்த்தா இங்க என்ன அம்மா பொண்ணு சண்டை வருது? உனக்கு என்னப்பா? சப்போர்ட்டான அம்மா, பாசக்கார பொண்டாட்டி, இழிச்சவாய் நான் தானே, என்னதான் ஏமாத்துவீங்க. இப்ப அப்படி நம்ம உங்களை என்னதான் ஏமாத்திட்டோம்? துரோகிங்களா? சரி, பெரிய வார்த்தைலாம் சொல்ற. தேவையில்லை தேவையில்லை. நீ மருமக வந்தோடனே கொஞ்சம் மாறிட்டம்மா. பையன் வந்தோடனே கொஞ்சம் மாறினேன், மருமக வந்தோடனே கொஞ்சம் மாறிட்டேன். நாளைக்கு அவங்களுக்கு பேரனோ பேத்தியோ எல்லாம் வந்துச்சுன்னா சுத்தமா என்ன கைட்டி விட்டுருவல. பாருங்க இவ வாய. என் பொண்ணு சொன்னா சரியாதான் இருக்கும், நீ என்ன கூட கண்டுக்கிறது இல்லதான். அட கூட்டு கலவானிங்களா, பாடுறா இதுங்க ரெண்டுத்தையும். அப்படிதான் அவளுக்கு பொறாம, அவளுக்கு வேற என்ன வந்துச்சு? பார்த்து அவளுக்கு பொறாம. என்ன பிபிக்கு போன் போடவா? என்ன ஒரு பக்கம் காது அடப்பா இருக்கு. கேட்காதுல்ல இதெல்லாம். அவனே தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. போட்டு கொடுத்துருவ. ஆமா, ஓவரா பேசுதுன்னு வையே, வீடோட மாப்பிளைய அமுச்சு விட்டுருவேன், பாத்துக்கோ. ஓ, கேரளாக்கே பேக் பண்ணிடுவேன். ஆமான்ற. இவரு திமிரு இருந்தா என் பையனை தேத்தி விடுவேன். ஓவரா பேசுனீங்க, உங்களையும் சேர்த்து விட்டுருவேன். என்னையும் கேரளா தேத்தி விட்டுருவேன். ஆமா, உங்களையும் சேர்த்து விட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எங்க அப்பா கட்டி வச்சுட்டு புது மம்மியோட சந்தோஷமா இருக்கு. புரியல, அவ என்ன டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு உங்களுக்கு என்ன அப்படியே பல்ப் எரியுது? ஆனா அங்கிளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்ல. நாளைக்கே மேட்ரிமோனில போடுறேன்ப்பா. மொத்தல ஒரு லாயரை பார்க்கலாம்ப்பா. அடியே, உனக்கு ஆளுங்க இல்ல, போர் அடிக்குது, அதனால நாங்க சிக்கிட்டோமா? அதுக்கு எங்க வாழ்க்கையை பிரிக்க பாக்க. அப்படித்தான் பிரிப்பேன். பிரிச்சிருவேன். அப்ப இந்த அம்மா வேணா, இந்த அம்மா பாசம் எல்லாம் போய் புதுசா புள்ள பாசம் மருமக பாசம் வந்துடுச்சு, அப்புறம் நான் எதுக்கு? காலையில நாங்க பேசணுமே, அதான உங்க ஆண்டு. பேசாதீங்க பேசாதீங்க, எனக்கு தெரியாம ஏதோ பேசுனீங்களா, நான் வந்தோடனே டாபிக் மாத்துனீங்கல்ல. நீ வந்தது நல்லா மாத்தல, அதை பேசி முடிச்சுட்டு அடுத்தது எடுத்தோம், நீ கரெக்டா வந்த. அப்போ உண்மையிலேயே அப்படிதான் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டுமே நாங்க பக்கத்து வீட்டு கதை பத்தி தானே புறணி பேசிட்டு இருந்தோம்.
அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டு கதையை எடுத்து இவன் வந்தா இவனா நினைச்சுக்கிட்டா போலன்னு தெரியலையே. அது அப்பவே அவருக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. நான் கூட விளையாட்டா பேசலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நீங்க அவளை பழி வாங்கியிருக்கீங்க. என்னடா நீ அவ பக்கத்தா வீட்ட? ஏன்டா ஐயா அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு உனக்கு அவங்க பேசுனது? ஆச்சா, அவங்க புறணி பேசினது வந்து எனக்கு அப்பவே தெரியுமே. தெரியுமா? அவங்க தான் அதை சீக்கிரட்டை நினச்சி சவுண்ட் எல்லாம் பேசுறதா நினப்பு. ஆனா ரெண்டும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கத்தி கத்தி தான் பேசிட்டு இருந்ததுங்க. அப்போ வெளியே இருந்து எல்லா கதையும் கேட்டேன். ஆமாப்பா, எல்லாத்தையும் கேட்டேன் சும்மா. சரி, நடத்து. ஆனாலும் எங்க அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சிரிப்பு வரக்கூடாதுப்பா. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைச்சேன். எங்க அம்மாவோட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருமா? எங்க அம்மா மாதிரி யார் உங்களை பார்த்த? பேருக்கு தான் அப்பா பொண்ணு, ஆனா பாசம் ஃபுல்லா அம்மா மேலதான். அம்மா செல்ல அப்பாவிப்பா. உன் அம்மா அப்பாவி என்ன மாதிரி 10 வாட்டி அடி வாங்கு, அப்ப தெரியும். அதான் சும்மாப்பா. எனக்கு என்னம்மா நீ அப்படிதான் சொல்லு. சரிடாவா, தூக்கம் வருது, போலமா? போலாண்ணா. என் தங்கம் கிளம்புது. ஆமா ஆமா. நாளைக்கு பொண்ணு பார்த்துறீங்களா? என் அம்மாவை தவிர யாராவது எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டியா? சேச்ச சும்மா. போதும் ஓடு. நிஜமாதாமா. சரி போய் தூங்கு. கண்ணு மூஞ்சில நோ மாதிரி இருக்கு. சரிம்மா. என்ன சார் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க? சாரிடாமா, வேலை அதிகம் தான். சரி படிக்கலாமா? ஆர்டர் என்னாச்சுன்னு கேட்க பேச மாட்டேன், படிக்கலாமான்ற. 2 மணிக்கு வேற என்ன பண்ணணும்ன்றீங்க? கோமா இருக்கியா? தூக்கம் வருது, வரணுன்றதுக்காக முழிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஆர்டருக்காக தான் வெயிட்டிங், தெரியும்ல. கிடைச்சுதான் கேட்க மாட்டேன், எப்படி கிடைச்சதுன்னு கேட்க மாட்டேன், பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது. என்னடா கோமா இருக்கியா மேல? என்ன கோவம்? ஏன் கோவமா இருப்பேன்? தூக்கம் வருது. குட்டிமா, நான் இப்பதானே வந்தேன், கொஞ்ச நாள் பேசு. நான் வீட்டுக்கு 2 மணிக்கே வந்துட்டேன். நான் நிறைய வாட்டி பண்ணேன், நீங்க எடுக்கல, நீங்க பிஸியா இருந்தீங்க. நான் என்ன பண்ணட்டும்? இப்போ எனக்கு தூக்கம் வருது. 2 மணிக்கு உட்காந்து பேச சொன்னா நான் காலை டியூட்டிக்கு போகணும். எனக்கு தூக்கம் வருது. வர வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன்னா தூங்காம அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இயற்கை கடுக்கடுன்னு இருக்க. எனக்கு தூக்கம் வருது. வந்ததுல இருந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்க. வருது. பாரு, இங்க பாரு. தூக்கம் வருது. பாருன்னு சொன்னேன். என்ன? சாரி, பெங்களூருக்கு சொல்ல போனதான கோவம். அது திடீர்னு எடுத்த முடிவுதான், அதனால சொல்லணும்னு தோணல. சாரி ப்ளீஸ். எனக்கு தூக்கம் வருது. நிஜமா இதை தவிர நீ என்கிட்ட எதுவும் பேச போறது இல்ல. அவ்வளவு கோவமா இருக்க. சாரி சொல்றல. புரியுது, ப்ராமிஸ் பிரேக் பண்ணிட்டேன்னு புரியுது. நான் சொல்லி இருக்கணும், தெரியாம சொல்லாம விட்டுட்டேன். பார், இதுக்கு ஏதாவது பழி வாங்குறேன், நீ ஏதாவது பண்ணன்னு வைக்கி, அவ்வளவுதான். பார்த்து எவ்வளவு டயர்டா வரேன் தெரியுமா? வேற எங்கேயும் தங்கக்கூடாது, உன் கூட தான் இருக்கணுன்றதுக்காக நான் இப்பவும் ஃப்ளைட் பிடிச்சி எப்படி வந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது, சொல்லாம போயிட்டு மட்டும் தான் தெரியுது. பேசு. ஆசை ஓடி வந்தேன் தெரியுமா? ப்ராஜெக்ட் கிடச்சி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லணும்ட்டு. இந்த டாக்குமெண்ட் கூட பார்க்க தயாரா இல்லை. எப்படி வாங்கினேன் எதுவும் கேட்க தயாரா இல்லை, அப்படிதானே? பிடிச்சிக்கோ, உன் போய் பிடிச்சிக்கோ. சரி, இன்னும் இருக்காத. நான் தான் சொல்றது, சொல்லாம போடுறது நான் பண்ண தப்பு. மெசேஜ் ஏதாவது பண்ணியிருக்கணும். சாரி, இனிமேல் எங்கேயும் சொல்லாம போக மாட்டேன். நான் போட்ட ரூல நானே மீறினது தப்பு தான், ஒத்துக்கிறேன், தப்பு தான். தூக்கம் வருது. போ, சும்மா தூக்கம் வச்சு கட்டி பிடிச்சிக்கோ. முன்னாடி கட்டி பிடிக்கலாம், பாசமா பேசலான்னு வந்தா ஒன்றும் இல்லை இந்த வீட்டில். வீம்பு தான். வீம்பு கட்டி பிடிச்சிட்டோம். கையிடுங்க, போயிட்டு வரோம். தரல, எடுத்தது கண்டிப்பாக நான் மட்டும் வந்துருமே. சரிம்மா, சாரிம்மா, மன்னிச்சு பட்டு. இனிமேல் என்ன சொல்லாம போவீங்களா? மாட்டேன். நீங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு தனி புஜித்துக்கோ. உங்க கூட தானே காலைல வரைக்கும் வந்தேன், சொல்லவே இல்லைல்ல. இல்லடா, நாளைக்கு போடுறேன்னு சொன்னாங்க, அதை நேரில் போய் கையோட போட்டு வாங்கி ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். எதனா பண்ணிட்டு போங்க. நீ கட்டு தான் இருக்க. இப்படிதான் இருப்பேன். இப்ப என்ன சந்தோஷமா வந்து அப்படி மூட பண்ற? எத்தனை வாட்டி சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சிங்களா, எல்லா மெசேஜும் பண்ணேன். டென்ஷனா இருக்கீங்களா? ஒன்னுத்துக்கு ரிப்ளை பண்ணீங்களா? நாங்கள் கூட தான் மெசேஜ் பண்ணுவோம், நிறைய பேர் ஃபோனே விட்டு போயிடுவாங்க, இவங்க கூட தான் அப்படி இருக்கும். ஓ, அப்ப நீங்க பழி வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி சிஸ்டம்ல உட்காந்தோன்னா நான் ஒர்க் பார்க்கலையே. நானும் உட்காந்து பேசுறதுக்கு ஊசி போடும்போது உட்காந்து மெசேஜ் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தவங்க கிட்ட அவங்க கொரிய கேட்கும் போது அதை கேட்காம உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தவங்க கட்டு கட்டும் போது எப்படி கட்டு கட்டாம பாதிலே வந்து உங்ககிட்ட சேட் பண்ணணுமா? நான் அப்படி சொல்லல. பரவாயில்ல, பழி வாங்கிட்டீங்கல்ல, சந்தோஷம். கேட்டதெல்லாம் நான் சொன்னேன், நான் அப்படிலாம் யோசிக்கவே இருந்துச்சுமா. கான்ஃபரன்ஸ் ஹால் போகும்போது ரூம்ல வச்சுட்டு போயிட்டேன், எம்டி ரூம்லேயே வச்சுட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போயிட்டேன். நான் எந்த மெசேஜும் பார்க்கல, மீட்டிங் ஃபுல்லாக அங்கே போனதுனால
பிரேக் விடவே லேட் ஆயிடுச்சு. நீ பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். நான் பண்ண மாட்டேன், நீங்க பண்ணிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் ஆனாலும் என்னால சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது இல்ல, அது இருந்துட்டு போட்டோம். நான் இது வச்சுக்கும் பழி வந்துடாதா? ஆச்சு, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு. நீ இன்னும் மூட் அவுட்டாக தான் இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? நான் ஜாலியாக வந்தேன், இப்படி பண்றேன். நான் கூட தான் ஜாலியாக சீக்கிரமா வந்தேன். அதானே, நாங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வரமாட்டாங்க. இனிமேல் நானும் 2 மணி 3 மணிக்கே வரேன். இந்த மாதிரி பழி வாங்குறது தான் வேண்டாம். நான் காலேஜே சொல்லிட்டு தான் போனேன், லேட்டாக தான் வருவேன்ட்டு. நான் லேட்டாக வருவேன் தெரிஞ்சுதானே நீ சீக்கிரமா வந்திருக்க வீட்டுக்கு. ஆமா, அப்படிதான். இன்னமும் மூட் அவுட்டாக இருக்க பாரு. சரி, என் தங்கம்ல கோவட்டுமா? சரி, தூங்கலாமா? உனக்கு நிச்சயமாவே எனக்கு பிடிக்கல. ஏன் இவ்வளோ கோவமா இருக்கு? சாப்பிட்டீங்களா நைட் ஏதாவது? அதெல்லாம் சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு பங்கு எங்க? என்ன பங்கு? பாதாம் ட்ரிங்க் தினைக்கு ஒரு வாட்டி கூட குடிப்பேன்னு சொன்னேன்ல. அதுக்காக நடுராத்திரி 3 மணிக்கெலாம் குடிக்க முடியாது. எனக்கு வேணும். பாதாம் போட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. நட்ஸு வேணா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். போயிட்டு ஹாட்டாக வேணுமா கோல்டாக வேணுமா தெரியும்ல எப்படி போடணுன்ட்டு போட்டு குடிங்க. பொண்டாட்டி போட்டு தர மாட்டான், 1/2 குடிக்க மாட்டான். ஆமாம், போட்டு தரவும் மாட்டேன், 1/2 குடிக்கவும் மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது. விஷயம் வாங்குறதுல பிஹெச்டி நீ. தேங்க்யூ. ஒரு 2 தான் இருக்க போற. ஆமாம். சொல்லி ஒன்று என்ன? இல்லை, இந்த மாதிரி ஆட விட்டாதான் பிரச்சனை. அதை ஆடவே விடக்கூடாது. யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. தூக்கி பிடிச்சிருக்க விடு. அதெல்லாம் முடியாது. பிடிச்சிடுவேன். அடிச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கல. பிச்சு இது என்ன பண்ணிக்கோ. என் காது எதுவும் கேட்காது. ப்ராட் புக்கிங். பரவாயில்ல, அப்படி இருந்துருக்கும். ப்ராஜெக்டை வாங்கிட்டீங்க. அடுத்த வாரத்துல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படியா வீம்புன்னு கேட்குறேன். மொத்தம் என்ன அவ்வளோ வெறி? என் விஷயத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதுல்ல? இது ஒரு ப்ராஜெக்ட், இதுல என்ன இருக்கு? அதுலயும் அவ்வளவு கோவம்னு கேட்க. தப்பு பண்ணி தோத்தா ஒத்துருப்பேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டியது நான் தான் அதுக்கு டிசர்விங்கும் போது அது அடுத்தவங்க போறத, அதுவும் அடுத்தவங்களால அது நடக்குதுன்னும் போது நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு முட்டாள்தனத்துக்காகலாம் என் உழைப்பு இது பண்ண முடியாதுல்ல. இந்த கோவம் தான் வேண்டாம்னு சொல்றேன். அப்படிதான் கோவப்படுவேன், அப்படிதான் அடம் பிடிப்பேன். கொஞ்சம் உங்க பிடிவாதத்தை தான் குறைச்சிக்கோங்களேன். அதெல்லாம் முடியாது. நான் பிடிவாத பிடிக்கிறதுனால நீ என்கிட்ட இருக்க, இல்லை நீயே பிச்சுப்ப. ஓ, உங்க பிடிவாதத்தால தான் நானே உங்ககிட்ட இருக்கேன். ஆமா, என்னால பிச்சுக்கிட்டு ஓடுவியா? சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன். 5 டாஸ்க்குன்னு ஏதாவது வந்தான்னு வைக்க குறைச்ச வேண்டிய. எங்க கட்டிக்காதீங்க. அப்படிதான் கடிப்பேன். கடிச்சுக்கோ. என்ன ஒன்னு ஓகே சொல்லிட்டேன். என்னன்னு சொன்ன மட்டும் விட்டுருவீங்களா? அது எப்படி விடுவேன்? சரி, வெளியே வாங்க, மூஞ்ச உள்ள இருந்து எடுத்துக்கிட்டு. அது அதானே ஆட்டம். இப்போவும் சொல்லிட்டேன், ரிவன்ஸ் டாஸ்க் ஏதாவது பண்ணன்னு வைய. இல்ல, இனிமேல் உங்க பிடிவாதத்திலேயே என்ன கூப்பிடுங்க. என்ன நடக்குது நானும் பார்க்க ஆசைப்படுறேன். சரி சரி, இஷ்டப்பட்டு தான் வரேன், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு புரியல, இப்ப இப்படி பகிரங்கமா தோல்வியை ஒத்துக்கிறீங்க? உன்கிட்ட தொட்டு போறத நான் அவமானமாவே நினைக்க மாட்டேன், புரிஞ்சுதா? உன்கிட்ட எத்தனை வாட்டி வேணாலும் தோக்க நான் ரெடியா இருக்கேன். அப்ப என்கிட்ட தோப்பீங்க. கண்டிப்பா. பாரா. என்ன நம்பிக்கை இல்ல? என்ன நீ அப்படி பாக்குற? என்கிட்ட தோத்து போவீங்க. நிச்சயமா, சந்தோஷமா, உன்கிட்ட மட்டும்தான், புரியுதா? புரியுது. உங்களுக்கு அவமானமா இல்ல, அசிங்கமா இல்ல. சேச்சா, என் பொண்ணு தானே, எனக்கு அது ரொம்ப 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 சந்தோஷம். பாரா. நான் உண்மையதான் சொல்றேன். நீ சந்தோஷப்படுவேன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்காக மட்டும், உன்கிட்ட மட்டும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. இவ்வளவு கோவம் வேண்டாம். கோவம் உடம்புக்கு நல்லது இல்ல. பரவாயில்ல, எனக்கு தான் இவ்வளவு கோவமா இருந்தாலும் என்னோட மெடிசன் இருக்கு. அப்புறம் என்ன? எல்லா வாட்டியும் அந்த மெடிசன் வேலை செய்யாது, தெரியும்ல. சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன் எப்பவுமே எனக்காக வேலை செய்யும், புரிஞ்சுதா? கோவம் வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பிடிவாதமும் வேண்டாம். இந்த மட்டும் நான் மாற மாட்டேன், உன் பேச்சை கேட்க மாட்டேன், புரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் கோச்சுக்காரு. கோவத்துல விட முடியாது, 8 வருஷம் பழகிட்டேன். அப்ப 8 வருஷம் கூட தான் நான் எல்லாம் பழகுனீங்க. இப்ப மட்டும் என்ன தேடுறீங்க? நைட்டு தங்கிட்டு கல்ல பொறுமையா வந்திருக்க வேண்டியதானே? நீ எல்லாம் மட்டும் வைக்க மாட்டேனே. 8 வருஷத்துக்கு முன்னாடியும் கிடையாது, 8 வருஷமும் கிடையாது, பிறந்ததுல இருந்தும் கிடையாது. இப்போ 1 மாசமா தானே. அதனால அதுக்கு முன்னாடி பழகிருப்பீங்களா தனியா படுக்கவே இத்தனை வருஷம். அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிவெஞ்ச் டாஸ்க்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். நீங்க தான் பழகுன விஷயத்த மாற மாட்டீங்கல்ல. சரி, இன்னும் குறைச்சிக்கிறேன். ஒன்றும் தகவல். சிங்க அதை பண்ணாதான் சொல்லிருக்கலாம் விட்ட பல வாட்டி. இது நான் பல வருஷமா பழகுனது, இப்படிதான் பண்ணுவேன்.
ஆண்டாண்டி எனக்கு அது என்ன வெறுக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு இது நல்லா இருக்கு. சொன்னா கேளு. முடியாது தம்பி, முடியாது. புறம் பாருமா உள்ள ஒண்ணு. அதெல்லாம் நீங்க பழகல, அதனால அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. வேண்டாண்டி. முடியாதுமா பண்ணே, முடியாது. நான் குட் நைட். கேடு இதெல்லாம் ஆமா, விவரம்.